வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இறால் கட்லெட் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த இறால் கட்லெட் வந்து வெளியே நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து நல்ல ஜூஸியாக அந்த இறாலோட ஃப்ளேவரோட சாப்பிட்றதுக்கு வந்து அட்டகாசமாக இருக்கும். நம்ம இதை பொரித்து எடுக்கிறதுக்குள்ளே தட்டே காலியாயிரும், அந்தளவுக்கு ரொம்ப டெம்டிங்காக சாப்பிட்றதுக்கு வந்து சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க இந்த இறால் கட்லெட் இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த கட்லெட் ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து 300 கிராம் இறாலை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக நம்ம நறுக்கி எடுத்து வச்சுப்போம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு பொடியாக நறுக்க முடியுதோ அந்தளவுக்கு நறுக்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா மிக்சியில் பல்ஸில் ஒரு சுற்று கூட போட்டுக்கலாம். முதல்ல இதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். இது மூணையும் இறாலோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் வச்சுருப்போம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இறால் வந்து நல்லா மசாலாவோட சேர்ந்து நல்லா ஊறி இருக்கும். இப்போ நம்ம வந்து கட்லெட்டுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுப்போம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம், அதை வந்து பொடியாக நறுக்கி இதில் போட்டுக்கலாம். இந்த வெங்காயத்துக்கு தேவையான நம்ம உப்பு போட்டுப்போம். 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி போட்டுப்போம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இறாலை வந்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஒரு 3 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இறால் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டோம்னா இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி அந்த இறாலும் நல்லா வெந்து வந்துடும். இந்த மாதிரி வதக்கும் போதே இறால் வந்து 3/4 பாகம் நல்லா வெந்துடும். மூணு நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த டைம் வந்து நம்ம வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கு இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் வந்து இன்றைக்கி 5 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக வந்து மசிச்சிடக்கூடாது. கொஞ்சம் உருளைக்கிழங்கு நம்மளுக்கு வாயில் படுற மாதிரி இருக்கணும். உருளைக்கிழங்கும் இறாலும் நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா அந்த கரண்டினால் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இதை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டுப்போம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து இப்போ ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூட பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம் 1 போட்டுக்கலாம். அப்புறம் பொடியாக நறுக்குன கறிவேப்பிலை, பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழை, 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடியாக நறுக்குனது, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுப்போம், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு. ஏற்கனவே நம்ம இறாலுக்கு உப்பெல்லாம் போட்டிருக்கோம், அதனால் உப்பு போடும்போது கொஞ்சம் பார்த்து போட்டுக்கணும். அப்புறம் 1/2 மூடி எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கையினால் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம், அல்லது தட்டையாக எடுத்து வச்சுக்கலாம், அல்லது நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் எப்படினாலும் நம்ம அதை வந்து எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ எல்லா உருண்டையும் நம்ம இந்த மாதிரி உருட்டி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பவுலில் 2 முட்டையை உடச்சி எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துப்போம். இந்த மாதிரி நம்ம கட்லெட் கோட்டிங்க்கு வந்து முட்டையும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கு பதிலாக வந்து நம்ம மைதா மாவை கூட கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ முட்டையை நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கலாம். சாதாரணமாக ஃப்ரிட்ஜில் இருக்க ப்ரெட்டை எடுத்தோம்னாவே மிக்சியில் போட்டு அடித்தோம்னா இந்த மாதிரி நல்லா தூளாயிரும். அப்படி இல்லைன்னா தோசைக்கல்லில் போட்டு கூட எடுத்துக்கலாம். இல்லைன்னா ரஸ்க் இருந்தால் அதை கூட மிக்சியில் நல்லா தூள் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். உருட்டி வச்சுருக்க உருண்டையை முதல்ல அந்த முட்டை கலவையில் நம்ம போட்டு நல்லா முக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸில் போட்டு அது மேலே வந்து நல்லா இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸை தூவி விடுவோம். எல்லா பக்கமும் நல்லா அந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து நல்லா கோட் ஆகணும். இதே மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு கோட்டிங்லேயே இந்த கட்லெட் ரெடி பண்ணுறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் 2 கோட்டிங் கூட கொடுக்கலாம். முதல்ல முட்டையில் நம்ம முக்கி எடுத்து பிரெட் க்ரம்ஸில் மேலே நல்லா இந்த மாதிரி கோட்டிங் கொடுக்குறோம். திருப்பியும் நம்ம முட்டையில் முக்கி திருப்பியும் பிரெட் க்ரம்ஸில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது அது இன்னும் ரொம்ப கிறிஸ்பியாக மாறும். அது நம்ம தேவைன்னா அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி எடுத்து வச்சுருக்க உருண்டைகள் எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி 2லையும் கோட் பண்ணி எடுத்து வச்சுருவோம். இப்போ எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம கட்லெட் பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை வந்து நம்ம மீடியமாக வச்சுக்கணும்.
இப்போ முதல்ல ஒரு கட்லெட் நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துருவோம். உடனே கரண்டினால் திருப்பி விடக்கூடாது. இந்த மாதிரி எண்ணெய் வந்து அது மேலே நல்லா தெளித்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி திருப்பி விடுவோம். இந்த கட்லெட்டை பொரிச்சு எடுக்கிறதுக்கு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் தான் டைம் ஆகும். 2 பக்கமும் நல்லா இந்த மாதிரி திருப்பி விட்டதுக்கப்புறம் கட்லெட்டோட கலர் வந்து நல்ல இந்த மாதிரி கோல்டன் கலராக வரும். இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து அதை வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி மீதம் இருக்க உருண்டையை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம மொத்தமாக போட்டக்கூடாது, 2 அல்லது 3 அந்த மாதிரி போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ கட்லெட் நல்ல கோல்டன் கலரில் வந்துருச்சு. இதை நம்ம வந்து எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். இறால் வந்து இந்த மாதிரி வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தா எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இந்த இறால் கட்லெட் வந்து கொஞ்சம் கூட எண்ணெய் பிடிக்காது, நல்ல கிறிஸ்பியாக, பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப டெம்ப்டிங்காக சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கனால எல்லோரும் திருப்பி திருப்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த இறால் கட்லெட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.